அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பெண் புத்தி, பின் புத்தின்றாங்க. அது ஏன்னு சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். கரெக்டான்னு சொல்லுங்க. ஏன்னா, ஒரு மனைவின்றவ தன் குடும்பத்தில எது நடந்தாலும், இதுக்கப்புறம் அதனால என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு யோசிப்பா. பின்னாடி வர்றத முதல்லயே யோசிப்பா. அதனால தான் பெண் புத்தி, பின் புத்தி அப்படின்னுவாங்க. இது கரெக்டுன்னு நெனைக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? தான் குடும்பத்தில இருக்கிற கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்காந்து பேசியிருக்கீங்களா? சொல்லுங்களேன். பேசியிருப்போம். ஆனா, சண்டை வந்துரும். ஏன் சொல்லுங்க? நமக்குள்ள சண்டை வராது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்பயுமே சண்டை வராது. அவங்களுக்குள்ள பிரச்சனையே இருக்காது. ஆனா, மத்தவங்க கதைய பேசும்போது சண்டை வந்துரும். இது நிஜம் தானே? சொல்லுங்களேன். நெறைய பேர் வீட்ல இது நடக்குது. ஏன்னா, புருஷனா இருந்தாலும், பொண்டாட்டியா இருந்தாலும் மத்தவங்கள பத்தி அது தப்பா பேசக்கூடாது. யார பத்தியும் நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா, நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்றோமோ, மத்தவங்கள என்ன நம்ம நெனைக்கிறோமோ, அது நமக்கு ரிட்டர்னா டபுளா வந்து சேரும். இல்லைங்களா? அதனால நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருப்போமே. மத்தவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவால்ல. மத்தவங்கள பத்தி தப்பா நம்ம எண்ணங்கள அடுத்தவங்க மேல திணிக்கக்கூடாது. தப்பா அடுத்தவங்கள பத்தி பேசக்கூடாது. அவங்க சூழ்நிலை என்னவோ, அவங்க சிச்சுவேஷன் என்னவோ, அவங்க வாழ்க்கை முறை என்னவோ, அவங்களுக்கு அங்க என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியாதுல்ல. அதனால மத்தவங்கள பத்தி ஏன் நம்ம பேசணும்? நம்மளோட நிதர்சன வாழ்க்கைய நம்ம ஏன் கெடுத்துக்கணும்? நமக்குள்ள எதுக்கு சண்டை? சொல்லுங்களேன். நன்றி கைஸ்.